நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் இன்று கொடுத்த தலைப்பு விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவரில் அன்பே பெரியது. And now these three remain: faith, hope and love. But the greatest of this is love. இதற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 Corinthians chapter 13 and verse 13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவரில் அன்பே பெரியது. And now these three remain: faith, hope and love. But the greatest of this is love. சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? நல்ல பிதாவே, அப்பா, இந்த வேலையை நம்முடைய கருத்தை கொடுக்கணும்ப்பா. ஒரு முகத்தின் ஆவியை கொடுங்க ராஜா. ஆவியானவரே, எங்களோடு கூட இடைப்படுங்க ராஜா. உங்கள் பிள்ளைகளுக்கு தேவை என்ன மன்னாவை கொடுக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டீங்களோ அந்த ஜீவன வல்லமையில வார்த்தை மட்டும் தேவை அடியானை மறைத்து நீங்க வல்லமையை வெளிப்படுங்க ராஜா. விதைக்கப்படுகிற ஒவ்வொரு ஜீவன வல்லமையில வார்த்தையில் கத்தவை எங்களுடைய வாழ்க்கையில் கத்தவை 100 மடங்கு பலனை தர கிருபையை தாங்க ராஜா. ஆழமாக பதிய கிருபை தாங்க ராஜா. அது விளைந்து கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. கனிகளை தர கிருபையை தாங்க ராஜா. எங்களுடைய வாழ்க்கை கர்த்தாவே ஒரு அன்பு நிறைந்த வாழ்க்கையாக, கிறிஸ்துவின் வாழ்க்கையாக, கிறிஸ்துவின் சிந்தையுடைய வாழ்க்கையாக, ஆவியின் கனியை சுதந்திரித்த வாழ்க்கையாக மாற்றுங்க ராஜா. ஆவியானவரே, எங்களோடு கூட ஈடுபடுங்க. இந்த கருத்தில் நாங்கள் ஒப்புடுத்துறோம்ப்பா. வழி எடுத்துங்க. துதிக்க நம்ம எல்லாத்தையும் சேர்த்துறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவரில் அன்பே பெரியது. இங்கு 3 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது விசுவாசம். விசுவாசத்தை குறித்து நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. The faith is confidence in what we hope for and assurance about what we do not see, according to Hebrews chapter 11 verse 1. இந்த விசுவாச ஓட்டத்திலே நாம் இந்த கண்களை கண்மலையாக கிறிஸ்து மேலே பைத்தவளாக ஓடுகிறோம். காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. நம்பப்படவின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. எபிரேயரை நாம் 12:6ஆம் வசனத்தை வார பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நம் தேவனத்திலே பிரியமாயிருப்போம் என்று சொன்னோமானால் நமக்கு அந்த விசுவாசம் மிகவும் அவசியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனத்தில் சேர்கிறவன் அவர் உண்டு என்றும், அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் தம்மை தேடியவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன் என்று பாஸ்டர் பவுல் போதும் சொல்கிறான். ஆம், நம்ம விசுவாசித்து நம்ம தேவனத்தில் நாம் எதை பெற வேண்டும் என்று இருக்கிறோமோ அதை நிச்சயமாக இந்த பலனை தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது எல்லாவற்றையும் தேவன் நமக்காக செய்து முடிக்கிறார். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. நிச்சயமாக நாம் எதற்காக நாம் ஜெபிக்கிறோமோ, எதற்காக நாம் விசுவாசத்தோடு நாம் கேட்கிறோமோ அதை நிச்சயமாக பெறுவோம் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் 11:6 பார்க்கிறோம். Without faith it is impossible to please God, because anyone who comes to him must believe that he exists, that he rewards those who earnestly seek him. நம்மை தேடியவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அடுத்ததாக இதுதான் கொரிந்தியருக்கு எழுதும்போது பார்த்து போல சொல்கிறான். 2 Corinthians 5:6 வர சொல்கிறார். 2 Corinthians chapter 5:7 பார்க்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசம் நடக்கிறோம் என்று சொல்கிறார். நாம் பார்க்கவில்லை, கண்களால் பார்க்கவில்லை, ஆனால் விசுவாசத்தில் நிச்சயமாக ஒரு நாள் நாம் அதை பெறுவோம் என்று இந்த விசுவாச ஓட்டத்திலே நாம் நடக்கிறோம். இந்த வாழ்க்கைக்கு பிறகு, இன்மைக்கு அப்புறம்
கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக வரும்பொழுது நாம் அவரை நிச்சயமாக சந்திப்போம். நம்முடைய கண்கள் அவரை காணும். வருகையிலே நிச்சயமாக நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும் என்ற அந்த நம்பிக்கையோடு விசுவாசித்து நடக்கிறோம். We walk by faith, not by sight. விசுவாசம். அடுத்தது நம்பிக்கை. நம்பிக்கை பற்றியும் நாம் இங்கே எபிரேயர்ல இவ்வாறாக பார்க்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் verses 17 to 20. Hebrews chapter 6 verses 17 to 20. அந்தபடி தேவன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் சுதந்திரத்துக் கொள்வர்களுக்கு தமது ஆலோசனை மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும் சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட அந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி அதை செய்து முடித்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போயிருந்தமான ஆத்ம லங்கூரமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியே நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை கடைசி வரையிலும் அவர் நம்மை கொண்டு சேர்ப்பார். நம்முடைய ஆத்மாவுக்கு அது நங்குரமா இருக்கிற நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போயிருமான ஆத்ம நங்குரமா இருக்கிறது. ஏனென்றால் அவர் நமக்கு முன்னோடியவராக நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இந்த பூலோகத்திலே வந்து எல்லா பாடுகளையும் கடந்து சென்று பரிசுத்தமாக வாழ்ந்து நம்முடைய ஜீவனை ஜீவபலிய கல்வாரி நமக்காக ஒப்பு கொடுத்து 3ஆம் நாள் பிதாவை தேவனால் உயிரோடு எழுப்பப்பட்டு வலது பாசத்திலே பிதாவின் வலது பாசத்திலே உன்னதமானத்திலே நமக்காக ஹல்லேலூயா நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ளே அவர் பிரவேசித்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய ஆத்மாவுக்கு அந்த நம்பிக்கை நங்கூரமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போயிருந்தமான ஆத்மா நங்கூரமாயிருக்கிறது. யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் பிதாவின் வலது பாசத்திலே கடந்த 2000 ஆண்டுகளாக நாம் செய்து கொண்டிருக்கிற பாவங்களுக்காக அக்கிரம மீறலுக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராக நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ளே அவர் பிரவேசித்திருக்கிறார். அதே இரத்தத்தோடு அதே மாம்சத்தோடு அங்கே அமர்ந்திருக்கிறார். நாம் பாவம் செய்யும் பொழுதெல்லாம், நம்முடைய பிள்ளைகள் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நமக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவனே மன்னிங்க, என் பையன் பாவம் செஞ்சுட்டான், அந்த பாவத்துக்காக நான் ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே தண்டனையை ஏற்றுவிட்டேன், ஆகையால் மன்னிங்கள் என்று வாதாடி கொண்டிருக்கிறார். இன்றும் உயிரோடு அதே இரத்தத்தோடு. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. அந்த திரைக்குள்ளே அவர் பிரவேசித்திருக்கிறார். அந்த நிச்சயத்திலே அந்த நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருக்கிறோம் கடைசி வரைக்கும். அந்த நித்திய ஆனத்தில் சேரும் மட்டும் இந்த நம்பிக்கை நம்முடைய ஆத்மாக்கு அது நங்கூரமா இருக்கிறது. அதைதான் இங்கே எபிரேயரை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது 3 காரியங்கள் இருக்கிறது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, 3 நிலைத்திருக்கிறது. இதில் அன்பே பெரியது. அன்பு என்பது இன்று நாம் இந்த அன்பை குறித்து நாம் படிக்க போகிறோம். எவ்வாறு இந்த அன்பு பெரியதா இருக்கிறது என்று வேதத்தின் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்வோம். என்று முதலாவதாக அன்பு என்பதன் வேதாகமத்தின் பொருள் தான் என்ன? What is the biblical meaning of love? வேதாகம அன்பின் பண்பு கூறுகள் தான் எவை என்பதையும் குறித்தும், what are the attributes of biblical love? எவ்வாறு இந்த அன்பு விசுவாச நம்பிக்கையை விட பெரிதா இருக்கிறது என்பதை குறித்தும், how is love is the greatest of faith and hope என்பதை குறித்தும், தேவனை விரும்புகிற அன்போடு நாம் வாழும்போது தேவன் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் தான் எவை என்பதை குறித்தும், நாம் ஏன் நம் தேவனையும் அயலாரையும் நேசிக்க வேண்டும் என்பதை குறித்தும் கற்றுக்கொள்ள ஆவியானவர் இன்று உதவி செய்வாராக. முதலாவதாக அன்பு என்பதன் வேதாகமத்தின் பொருள் தான் என்ன? What is the biblical meaning of love? அகாபே அன்பு. இது தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. தேவன் தம்மை வெளிப்படுத்தி நம்மில் அன்பு கூறுகிறார். நாம் எதையும் எதிர்பார்க்காத தன்னலமற்ற அந்த கருணை நிறைந்த தியாகம் நிறைந்த அன்பாக இருக்கிறது. Yes, agape love, the Bible is love that comes from God.
God loves from an outpouring of who he is. அதுதான் பவுல் 1:1 4:8 செய்கிறான். God is love. இங்கே அந்த அகாப்போஸ் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது ஆங்கில வேதாந்தத்திலே. God is love, meaning he is a source of agape love. His love is undeserved, gracious and sacrificial. 1:4 பார்க்கிறோம், அன்பிலாலும் தேவன் அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 9:10 பார்க்கிறோம், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினாலே, தேவன் தம்முடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினாலே தேவன் நம்மில் வைத்த அந்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனத்தில் அன்பு கூர்ந்தால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினாலே அந்த அன்பு உண்டாயிருக்கிறது. Whoever does not love does not know God, because God is love. If we are not loving others, we don't know God. Simple as it is, because God is love. This is how God showed his love among us. He sent his one and only begotten Son into the world that we might live through him. This is love. Not that we loved God, but that he loved us and sent his Son as an atoning sacrifice for our sins. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பதினாலே அந்த அன்பு உண்டாயிருக்கிறது. இதுதான் அந்த அகாபே லவ், தன்னலமற்ற அந்த அன்பு, எதையுமே எதிர்பார்க்காத அந்த அன்பு, கருணை நிறைந்த அன்பு, தியாகம் நிறைந்த அன்பு. இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டாம். அகாபே லவ் இஸ் a sacrificial love that voluntarily suffers inconvenience, discomfort and even death for the benefit of another without expecting anything in return. That is very important. We are called to show agape love through Christ's example. இன்று ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிறார். இந்த அகாபே அன்பை, தன்னலமற்ற இந்த அன்பை, எதையுமே எதிர்பார்க்காத அந்த அன்பை நாம் மற்றவரிடத்திலே பிரதிபலிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். We are called to show agape love through Christ's example. அதுதான் எபேசியர் எபேசியருக்கு எழுதும் மாதிரி சொல்கிறார். எபேசியர் 5 முதல் 2 வசனங்களை வார பார்க்கிறோம். Ephesians chapter 5 verses 1 and 2. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எவ்வாறு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, மனுக்குலத்துக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்மை தாமே தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். சும்மா வாயினால சொல்றது இல்ல, அன்பு அன்பு நான் அன்பா இருக்கிறேன், அன்பா இன்னும் இல்ல. கிறிஸ்துவை நினைத்து பாருங்க. எக்ஸாம்பிள், just see Christ. Christ is your example. அதேதான் எபேசியர் 5 முதல் 2 வசனத்தை வாராக திட்டமாக பவுல் சொல்லியதை பார்க்கிறோம். நீங்க பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றவர்களாகி, நீங்கள் தேவனை பின்பற்றவர்களாக இருந்தீர்களானால், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வீர்களானால், அதை நம்புவீர்களானால், அதை விசுவாசிக்கிறீர்களானால், ஐ எம் born again என்று சொல்வீர்களானால், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் நானும் இந்த அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். Therefore be imitators of God as dear children and walk in love as Christ also had loved us and given himself for us, an offering and a sacrifice to God for a sweet smelling aroma. Hallelujah. நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது? இதுதான், this is the biblical meaning of love. அன்பு என்பதின் இந்த வேதாகமத்தின் பொருள் என்பது இதுதான். நாம் எப்படிப்பட்ட அன்பை உள்ளவர்களா இருக்கிறோம்?
ஆகையால் தான் ரோமர் 5:8 வர பார்க்கிறோம், நாம் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து நமக்கு அமர்த்தினாலே தேவன் நம்மேல் வைத்த அந்த அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். நாம் பாவியா இருந்தோம், நாம் பாவ சீட்டிலே மூழ்கி இருந்தோம். நாம் அவரை தேடவில்லை, நாம் அவரை அன்பு கூர்ந்தது இல்லை. இருந்த பொழுதிலும் தேவன் நம்மேல் வைத்த அந்த அன்பை எப்படி விளங்க பண்ணுகிறார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனான இயேசு கிறிஸ்துவை நமக்காக கல்வாரி சிலையில பலியிட்டு அந்த அன்பை அவர் விளங்க பண்ணுகிறார். கலாத்தியர் எழுதும்போது பவுல் சொல்கிறார், கலாத்தியர் 5:14 சொல்கிறான், Galatians chapter 5 verse 14, உன்னத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்று சொல்கிறான். Yes, all the law is fulfilled in one word, even this, you shall love your neighbor as yourself. நீ எவ்வாறு உன்னை நேசிக்கிறாயோ, நீ எவ்வாறு உன்னிடத்தை அன்பு கூறுவாயோ அதே போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஒரு சென்டென்ஸ்லே எந்த வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்று இங்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லி நான் பார்க்கிறோம். அன்பு, இந்த அகாப்பே அன்பை குறித்தான் நாம் இன்று தியானிக்கிறோம். இந்த அகாப்பே அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறதா? நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாய் இன்று இருக்கிறது? சற்று ஆராய்ந்து நாம் பார்ப்போம். அதேதான் யோவான் 15:9-14 வாராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட பார்க்கிறோம், பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள், கடைசி வரைக்கும் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். எப்படி நாம் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க முடியும் என்பதற்கு அவர் இங்க ஒரு ஆன்சரை கொடுக்கிறார், ஒரு விடையை கொடுக்கிறார், எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இன்னும் சொல்கிறார், என்னுடைய சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்க முடிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்க முடிக்கும், இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் என்று இங்கு சொல்கிறார். As the Father loved me, I also have loved you. Abide in my love. If you keep my commandments, you will abide in my love, just as I have kept my Father's commandments and abide in his love. These things I have spoken to you, that my joy may remain in you, and that your joy may be full. This is my commandment, that you love one another as I have loved you. Greater love has no one than to lay down one's life for his friends. You are my friends if you do whatever I command you. நாமுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்த எல்லாவற்றையும் நாம் செய்யும் பொழுது நாம் அவருக்கு சிநேகிதராக இருப்போம் என்பதை மறந்து போக வேண்டாம். அன்பு அவருடைய கற்பனையின்படியும் அவருடைய வசனத்தின்படியும் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது இந்த அன்பு நம்மிலே பெருகும். நாம் இந்த அன்பிலே, இந்த அகாப்பே அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். இந்த சாக்ரிஃபைஷியல் அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். இந்த தன்னலமற்ற அந்த அன்பிலே நிலைத்திருப்போம். நாம் எதையுமே எதிர்பார்க்க மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்து காண்பித்தாரோ அந்த வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக வாழ முடியும். கற்பனைகளை நாம் கை கொண்டிருந்தால் இந்த அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அடுத்ததாக இந்த வேதாகம அன்பின் பண்புகள் தான் எவை? What are the attributes of biblical agape love? முதலாவதாக வாசிக்க கேட்ட அந்த 1 கொரிந்தியர் 13 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 Corinthians chapter 13 verse 4. 1 கொரிந்தியர் 13:4. அந்த அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. நீங்கள் இந்த தன்னலமற்ற அன்பை உடையவளாக வாழும் பொழுது உங்களுக்கு எல்லாம் இது கிடைக்கும். நீடிய சாந்தம், உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ரொம்ப சாந்தமா இருப்பீங்க, தயவா இருப்பீங்க, உங்களுக்கு பொறாமையே இருக்காது. யாரை பார்த்தாலும் பொறாம இருக்காது. உங்களே நீங்க புகழ மாட்டீங்க, ரொம்ப அப்படியே இருமாப்பா இருக்க மாட்டீங்க, அந்த ஈகோவா இருக்கவே மாட்டீங்க. நீங்க
You will not boast yourself. Love is patient. Love is kind. It does not envy. It does not boast. It is not proud. Just check yourself. நம்மை நாமே சற்று சோதித்து அறிந்து பார்ப்போம். நமக்கு நீடிய சாந்தம் இருக்குதா? நாம் தயவுள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுறோமா? நம்மை நாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமா? நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், அங்க போனேன், இங்க போனேன்னு பண்றோமா? இருமாப்பா இருக்கிறோமா? இருந்தீங்களானா இன்னும் அந்த அகாப்பை அன்பு நம்ம இடத்துல இல்லை என்று அர்த்தம். வாயால சொல்லலாம், நான் அன்பு செலுத்தலாம், சைல்ட் ஆஃப் காட் நம்ம சொல்லலாம், நான் கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லலாம். ஆனா கிறிஸ்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் என்ன சொல்லியிருக்காரு? நீ என்னை போல நீ நட, நான் சொன்ன கற்பனைப்படி நடந்தால் நீ அது அன்பில் நிலைத்திருக்க முடியும். கற்பனையின்படி வசந்தப்படி நடக்காமல் நாம் நம்முடைய எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா அதுல பிரயோஜனம் இல்லை. ஆகிய இதைதான் போதும் கொண்டு 1 Corinthians 13 திட்டம் தெளிவாக கூறுகிறான். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, தயவு உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. 5ஆம் வசனத்தை வார பார்க்கிறோம். அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. It does not dishonor others. It is not self-seeking. It is not easily angered. It keeps no record of wrongs. தீங்கு நினையாது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, கோபமே வராது, தீங்கு நினையாது. How is our life? Check yourself. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதெல்லாம் செய்யறவர்களாக இருக்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். That means we don't have the agape love. That means we don't know God. It's very clear in 1 John. நம்முடைய அன்பு இல்லைன்னா நாம் தேவனை அறியோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், ஆகையா நாம் அன்பாகவே இருக்க வேண்டும். சற்று சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக 6ஆம் வசனம், 1 Corinthians 13:6. 1 Corinthians chapter 13:6. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். Love does not delight in evil, but rejoices with the truth. அநியாயம் நடக்கும்போது நம்முடைய இருதயம் சந்தோஷப்பட்டு குதூகலிக்கா? That means we don't have the agape love. That means we don't have the God's love. சத்தியத்தை காத்து நடக்கிறவர்களை பார்த்து நாம் சந்தோஷப்படுகிறோமா? சந்தோஷப்பட்டால் தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் இருக்கிறது, இல்லைன்னா அதுவும் இல்லை. Love does not delight in evil but rejoices with the truth. அடுத்ததாக 1 Corinthians 13:7 பார்க்கிறோம். 1 Corinthians chapter 13:7 says, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். Hallelujah. It always protects, always trusts, always hopes, always perseveres. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நன்றாக பேசுவார்கள், வெளியே ஒன்று பேசுவார்கள், உள்ளே ஒன்று நடக்கும். நமக்கு தெரியாது, நான் நம்புவோம். ஏன்னா we have the agape love. அன்பு உள்ளவர்கள், தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்கள், தேவனை உடையவர்களாக இருக்கிறவர்கள் என்று சொல்கிறவர்கள், தேவனுடைய அன்பு நம்மளே வாசமாக இருந்தால், அவருடைய கட்டளையின்படி நாம் நடப்போமானால் நாம் சகலத்தையும் தாங்கிறவர்களாக இருப்போம். என்ன நடந்தாலும், வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நாம் தாங்க முடியும். நம்முடைய இருதயம் அப்படியே அது தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். We will not have second thought about it. Yes, சகலத்தையும் நம்பும். இந்த நம்பிக்கை அப்படியே இருக்கும், சகலத்தையும் சகிக்கும்.
இந்த நம்பிக்கையை நாம் பெறுவது வரைக்கும், கொடுத்த வாக்கு தத்துவத்தை நாம் பெறுவது வரைக்கும், எல்லாவற்றையும் கடந்து வந்த பாரு எல்லாவற்றையும் நாம் சகிக்கிற கிருபையை தேவன் கொடுப்பார். எத்தனையோ இன்னல்கள் வரும், எத்தனையோ போராட்டங்கள் வரும், எத்தனையோ சோதனைகள் வரும், எல்லாவற்றையும் சகிக்கிற கிருபையை இந்த அன்பு நமக்கு கொடுக்கும். ஆகையால் தாங்க சொல்லியா, சகலத்தையும் அது தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இட் ஆல்வேஸ் ப்ரொடெக்ட்ஸ், ஆல்வேஸ் ட்ரஸ்ட், ஆல்வேஸ் ஹோப்ஸ், ஆல்வேஸ் பர்சிவர்ஸ். ஹல்லேலூயா. இந்த விதமான அன்பை உடையவர்கள் நாம் வாழ்கிறோம். சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்ததாக, எவ்வாறு இந்த வேதாம அன்பு விசுவாச நம்பிக்கை விட பெரிதா இருக்கிறது? How this love is the greatest of faith and hope. அதற்கு சில காரியங்களை நாம் சற்று ஆழமாக நாம் வேதத்தின் அடிப்படையில் நாம் ஆராய்வோம். ஏனென்றால் தேவன் நம் வாழ்க்கையை எப்படி அளவிடுறார் என்பதை நாம் பார்த்தபோதால் அது நமக்கு புரியும். How does God measures our lives? 1 கொரிந்தியர் 13 முதல் 3 வசனங்கள் இவ்வாறாக சொல்கிறது. 1 Corinthians chapter 13 verse 1 to 3. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமடைகிற வெண்கலம் போலவும் ஓசிரியர் கைத்தாளம் போலவும் இருப்பேன். மனுஷர் பாஷையிலையும் தூதர் பாஷையிலும் பேசணும் என்றால், நாம் டங்ஸ்ல பேசினாலும், நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நாம் பேசினாலும் இந்த அன்பு எனக்கு இல்லாவிட்டால், இந்த அகாப்பே லவ் என்னத்தை இல்லாவிட்டால் சத்தமடைகிற வெண்கலம் போலவும் ஓசிரியர் கைத்தாளம் போலவும் இருப்பேன். Paul is very blunt and very clear. Sorry, my dear. You will miss the bus. நீ பரலோகம் போக முடியாது. தேவன் அதை விரும்பவில்லை. நீ அபிஷேகத்துல நெருங்கி அந்நிய பாஷை பேசலாம், எல்லாம் பேசலாம். ஆனா அன்பு உனக்கு இல்லாவிட்டால், அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமுடைகிற வெண்கலம் போலவும் ஓசையில கைத்தாளம் போலவும் தான் இருப்பேன். 2ஆம் வசனம், நான் தீர்க்கதரிசன வார்த்தை உடையவனிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. I am nothing. கத்தரையாண்டு சொன்னாரு, நான் இப்படி சொல்லலாம். தீர்க்கதரிசனம் சொல்ல இந்த முறை இந்த பாம்பேல பெரிய அழிவு வருது, நான் சொல்லலாம். ஒருவேளை கத்தனை வெளிப்படுத்த நான் சொல்லலாம். அந்த தீர்க்கதரிசன வார்த்தை கூட நான் உடையவனா இருக்கிறேன். சகல ரகசியங்களையும் தேவன் என்று பேசுகிறார். சகல அறிவையும் அவர் எனக்கு தந்திருக்கிறார். டிசைனிங் அந்த ஹார்ட்டை கொடுத்திருக்கிறார். விசுவாசம் மலையில கூட போயிருக்கும். கடுகால விசுவாசம் இருந்தா அந்த மலையை போட்டு வெளியே போனா போயிரும், சமுதிரத்துக்கு போனா போயிருது. இந்த மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்ட இருக்கிற ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனமே இல்லை. Hallelujah. How strong he is. Paul says very clearly in 1 Corinthians chapter 13, 1 to 3. If I speak in the tongues of men or of angels, but do not have love, I am only a resounding gong or a clanging cymbal. If I have the gift of prophecy and can fathom all mysteries and all knowledge, and if I have a faith that can move mountains, but do not have love, I am nothing. If I give all I possess to the poor and give over my body to hardship that I may boast, but do not have love, I gain nothing. எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. மறந்து போகாதீர்கள். ஆகையால் தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையை அன்பை வைத்து அளவிடுகிறார். மறந்து போகாதீர்கள். நல்லா ஜெபம் பண்ணலாம், அந்நிய பாஷை வரை பற்றுக்கலாம், அபிஷேகத்தில் நிறைந்திருக்கலாம். ஆனால் அன்பு நமக்கு இல்லாவிட்டால், if we do not have the love, we are nothing. We gain nothing. மறந்து போகாதீர்கள். அடுத்ததாக, தேவன் இந்த அன்பை நம்முடைய வாழ்க்கை அளவுகளாக கருதினால் அன்பு என்றால் என்ன? Again, the love is a standard by which God measures our lives. Then what is love? What is that he says?
1 யோவான் 4:7-8 இவரை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவர் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாஇருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அகைன், சிம்பிள் டெஃபினிஷன். வாட் இஸ் லவ்? அன்பு என்றால் என்ன? ஒருவர் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாகிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பு இல்லைன்னா தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் எவ்வாறு நம்மை நேசிக்கிறோமோ அதே போல் பிறனை நேசிக்க வேண்டும். அதான் நியாயப்பிரமாணம் முழுவதும் இந்த ஒரே சென்டென்ஸ் இருக்கு நாம் பார்த்தோம். Beloved, let us love one another, for love is of God. And everyone who loves is born of God and knows God. கர்த்தரை அறிந்திருந்தோம்னால் நாம் அன்பு செலுத்துவோம். He who does not love does not know God, for God is love. Again, 1 Corinthians 4:7 4 முதல் 7 வரை வர பவுல் சொல்கிறார். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமையே கிடையாது. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். எப்பொழுது நாம் ஒருவர் ஒருவர் அன்பாய் இருக்க கற்றுக்கொள்ளும் பொழுது, அன்பாய் இருக்கும் பொழுது, நம்மை நேசிக்கிற போல பிறனை நேசிக்கும் பொழுது நாம் எல்லாவற்றையும் உடையவர்களாக நாம் இருப்போம். மூன்றாவது, தேவனே நம் வாழ்க்கையை அன்பின் அடிப்படையில அழைக்கிறார். Why does God measures our lives according to love? 1 Corinthians chapter 13 verse 8-13. 1 Corinthians 13:8-13. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்கதரிசனத்தால் ஒழிந்து போம், அந்நிய பாஷையினால் ஒழிந்து போம், அறிவினாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்கதரிசனம் சொல்வதிலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றாரு, நான் குழந்தையா இருந்தபோது குழந்தை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன், நான் புருஷனான போது குழந்தை கேட்டவனை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியில நிலநாட்டமை பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்போது நான் அறியப்பட்டிருக்கபடி அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்று இடத்துக்கிறது, இவரில் அன்பே பெரியது. இது நாம் சற்று ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்ல வர்றாரு? பவுல் அப்போஸ்தலன், அன்பு ஒரு காலம் அது ஒழியாது. நாம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நமக்கு அபிஷேகம் பெற்று தீர்க்கதரிசனங்களா இருந்தாலும் சரி, நம்ம தீர்க்கதரிசனம் சொல்றவர்களா இருந்தாலும் சரி, அந்நிய பாஷையில பேசுறவர்களா இருந்தாலும் எல்லாம் அது ஒழிந்து போகும். வார்த்தையில நாம் தியானிக்கிற அளவுக்கு நமக்கு அந்த அறிவை கொடுத்திருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு நாளே அது ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு அது குறைவுள்ளதாவே இருக்கும். நம்ம தீர்க்கதரிசனம் சொல்றதுலாம் அது குறைவுள்ளது. சொல்லிய தீர்க்கதரிசனம் சில நேரம் நிறைய நடைபெறாது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஓகே, இப்போ சபை நம்முடைய விசுவாசிகளை நாம் ஊக்குவிப்பதற்காக, அவருடைய அந்த விசுவாசங்களை கட்டுவிப்பதற்காக ஆவியானவர் மூலமாக தேவன் இந்த அதிசயங்களை, இந்த எல்லா விதமான ஆவியின் கிருபையில நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் உபயோகப்படுத்துகிறோம். சிலருக்கு தீர்க்கதரிசனம் சொல்ற வரம் இருக்குது, சிலருக்கு சுகத்தை கொடுக்கிற வரம் இருக்கிறது, அந்நிய பாஷை பேசுற வரங்கள் இருக்கிறது. வார்த்தையிலே தியானித்து அதற்கு விடையை கொடுக்கிற இருக்கிறது, எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. எதுக்குலாம் இதெல்லாம் நாம் பண்ணும்பொழுதுதான் அந்த விசுவாசமானது அந்த சபை மக்களோட நம்ம அயனான் கூட அப்படி நம்ம வரும்போது அவங்களை ஊக்குவிக்கிறது, அவளை அந்த விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறது. சர்ச் ஹஸ் பிகம் எ பெர்ஃபெக்ட் சர்ச். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுதான் இங்க சொல்லிடுறாரு. அன்பு ஒரு காலம் ஒழியாது, அது கடைசி வரைக்கும் வரும்.
நித்திய ஜீவன்ல நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவரோடு கூட நான் 1000 ஆள் அவரோடு அரசியல் செய்யும் பொழுதும் இந்த அன்பு நம்மோடு கூட இருக்கும். ஆனால் இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் அது வரைக்கும் நம்மை கூட்டிக் கொண்டு போகும். கூட்டிக் கொண்டு போயிட்டு நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரிசித்து அவர் நம்மளை அப்படி கூட்டிட்டு நித்திய ஜீவன் கூட போகும்போது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுதான் இங்க சொல்ல வர்றாரு. அதை நீங்க மைண்ட்ல வச்சுட்டு இப்ப திரும்ப வாசிங்க. அன்பு ஒரு காலம் முடியாது, தீர்க்க தரிசனங்களாலும் ஒளிந்து போகும். இட் ஹெல்ப்ஸ் யூ டு சம் எக்ஸ்டென்ட் till you believe Lord Jesus Christ. அந்நிய பாஷைகள் one day to stop. அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு ரொம்ப குறைவுள்ளது. இந்த தீர்க்கதரிசனம் சொல்லுவதும் குறைவுள்ளது. எல்லா தீர்க்கதரிசனம் வரும்போது நடக்காது. நிறைவானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகும். நான் குழந்தையா இருந்தபோது குழந்தைய போல பேசினேன். அப்பதான் முதல்ல பில்ட் பண்றாங்க. இந்த விசுவாச ஓட்டத்தை நம்ம பில்ட் பண்றாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவரை கொடுத்து நம்மளை அப்படியே பில்ட் பண்றோம். குழந்தைய போல சிந்தித்தோம், குழந்தைய போல யோசித்தோம். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவளை ஒழித்து விட்டோம். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமே பார்க்கிறோம். கர்த்தர் வருவார் என்று நாம் யோசித்து பார்க்கிறோம். விசுவாசத்திலே நாம் இருக்கிறோம். நம் நம்பிக்கையிலே நம்முடைய ஆவிக்கிற கண்களில் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக வருவார். அப்பொழுது அவர் வரும்பொழுது முகமுகமாய் அவரை பார்ப்போம். ஹல்லேலூயா. இப்பொழுது நான் குறைந்த அளவு உள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கப்படியே அறிந்து கொள்வேன். ஏன் நான் நேர பார்க்கிறேன். I'm just seeing him when he comes as judge. When our Lord Jesus Christ comes as judge, we are seeing him. பார்க்கும் பொழுது நேர கண்ணால பார்த்துட்டோம். அப்போ என்ன ஆகுது, இந்த இதெல்லாம் அடிபட்டுரும். நீங்க என்னதான் பண்ணீங்களோ அந்த திருக்குறள் சொன்னது எல்லாம் no need afterwards. There is no need for faith. There is no need for நம்ம தேவையில்லை. ஹோப்புக்கும் தேவையில்லை. ஹோப்லாம் நம்பிக்கை இருந்தோம் வந்தாச்சு. அதுதான் இங்க சொல்கிறாரு. இப்பொழுது நான் கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கபடியே அறிந்து கொள்வேன். ஆகையால் இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்று நிலைத்திருக்கிறது. இவளில் அன்பே பெரியது. ஹல்லேலூயா. Love never fails, but where there are prophecies, they will cease. Where there are tongues, they will be still. Where there is knowledge, it will pass away. For we know in part and we prophesy in part. But when completeness comes, who is here? What he means by completeness is Jesus. When Jesus comes, what is in part disappears. When I was a child, I talked like a child. Yes, I thought like a child. Yes, I reasoned like a child. When I become a man, I put the ways of childhood behind me. Now, we see only a reflection as in a mirror. We just see the nilalatam, reflection in a mirror. Then we shall see face to face. Now I know in part, then I shall know fully. Yes, even as I am fully known. Ahayar, and now these three remain. These three will remain. It is a part of your life: faith, hope, and love. The love will continue till the end. But the faith and hope will disappear when you meet Jesus Christ on the day of judgment. Hallelujah. இதுதான் இங்கே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான். மூன்றும் இருக்கிறது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது. சந்தேகமே இல்லை. ஆனால் இவைகளிலே அன்பே பெரியது. ஆகையால் தான் that's why God measures our lives according to love. ஆகையால் தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையை அன்பின் அடிப்படையிலே அழைக்கிறார். மறந்து போகாதீர்கள். தீர்க்கதரிசனம் சொன்ன உடனே நாங்க பெரிய ஆள் நினைச்சிடுறாங்க. நல்ல ஜெபம் பண்றோம், கரெக்டு. அபிஷேகம் பெற்றிருக்கோம், கரெக்டு. So where is love? Because God is going to measure you and me according to love only. Please understand. இன்னும் ஆழமா பார்க்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் விசுவாசம் நாம் பார்த்தோம் ஏற்கனவே. எபிரேயர் 11:1, 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கும். அந்த வாழ்க்கையிலே நமக்கு விசுவாசம் நிச்சயமாக தேவை. நம்முடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஆகையால் இட் இஸ் ரிக்வயர்ட். அடுத்தது ஹோப்.
ரோமர் 8:24-27 போல சொல்லிக்கிறார். அந்த நம்பிக்கையிலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். காணப்படுகிறதை நம்புகிற நம்பிக்கை இல்லை, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன, நாம் காணாதை நம்பினோம் இல்லை, அது வரையறதுக்கு பொறுமையோட காத்திருக்கிறோம். நம்பிக்கை, அன்பு நாம் பார்த்த 1 கொரிந்தியர் 13:8-9-10. எக்ஸாம்பிள், when we are building one house, assume that we are building a house, you are using big cranes, hammer, நிறைய tools நம்ம யூஸ் பண்றோம். But when the house is complete, you put the hammer away, you put the crane away. எல்லா டூல்ஸையும் நம்ம தூக்கி எறிஞ்சிடறோம், ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. It's the same with spiritual gifts. Understand? The purpose of spiritual gift is to build up the church of Christ on earth. However, when the church has been completed, there will be no more need for the gifts. That's why Paul says, the first reason Paul gives why love is superior to spiritual gifts is that spiritual gifts are temporary, while love is permanent. Yes, the love lasts forever, till the end. Till the end, it is there. விசுவாசமும் நம்பிக்கையும் டெம்பரரி. நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே நியாயாதிபதியாக நமக்கு முன்பாக வந்து நிற்கும்போது நம்ம அங்கு வரைக்கும் நம்ம சேர்ப்பதற்காக இந்த ரெண்டு நமக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது, விசுவாசமும் நம்பிக்கையும். விசுவாசத்தை விட்டுறாங்க, நம்பிக்கையும் விட்டுறாங்க. இந்த ரெண்டையும் விட்டுட்டு இந்த ரெண்டையும் குறைக்கிறது தான் சத்ருவான நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணுவான். இந்த உலக வாழ்க்கையிலே இந்த ரெண்டையும் தான் அசைப்பதற்காக நிறைய காரியங்கள் சத்ரு செய்வான். விடாமல் கடைசி வரைக்கும் நேர்த்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான், முடிவு புரிந்தும் நேர்த்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக தேவை. So the purpose of spiritual gifts is to build up the church of Christ on earth. When the church has been completed, there will be no more need for the gifts. ஆகையால் தான் இந்த இம்பார்ட்டன்ஸை பார்த்து போல சொல்கிறார், the love lasts forever. மறந்து போகாதீர்கள். அதேதான் ஆவிக்குரிய கனியை பற்றி கலாத்தியர்ல போல எழுதுமதி வாரா சொல்கிறார் பரிசுத்த பவுல் Galatians chapter 5 verses 22-24. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வரை பார்க்கிறோம். ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த அன்பு இருந்தது, அகோப்பை அன்பு இருக்கும்போது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷம் நிச்சயமா இருக்கும், சமாதானம் இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும், தயவு இருக்கும், நற்குணம் இருக்கும், விசுவாசம் இருக்கும், சாந்தம் இருக்கும், நிச்சயம் இச்சையடக்கம் இருக்கும். ஆகையெல்லாம் ஆவிக்குரிய கனியை பெறுவதற்கு நாம் ஆசைப்படுவோம். Our aim should be to get that fruit of the spirit. அகோப்பை அன்பு நம்மிடத்திலே இருக்கும் பொழுது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லும் பொழுது, நாம் தேவனோடு நாம் ஐக்கியமாக இருக்கும் பொழுது, தேவனுடைய கட்டளையின்படி நாம் நடக்கும் பொழுது, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே சத்துருவானவன் இந்த காரியங்களே நம்முடைய வாழ்க்கையிலே அசைக்க முடியாது. சந்தோஷத்தை கெடுக்க முடியாது, சமாதானத்தை உடைக்க முடியாது, நீடிய பொறுமையை அவன் சோதிக்க முடியாது, தயவை அவன் தட்ட முடியாது, நற்குணம் சோர்ந்து போகாமல் நற்கரையை செய்வீர்கள், சோர்ந்து போகாமல் நன்மை செய்வீர்கள். உங்களுடைய விசுவாசத்தை யாரும் அசைக்க முடியாது, சார்ந்த குணத்தை யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க என்னதான் நடந்தாலும் நீங்க அப்படியே போயிட்டே இருப்பீங்க. இச்சை அடக்கம், ஆவிக்கிற கனி உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே கனி தருகிற நீங்க அந்த வாழ்க்கையை நீங்க வாழ்வீர்கள். எப்பொழுது இந்த அகாப்பை அன்பு உங்களுக்கு இருக்கும்போது. Let me explain with this message verse. பைபிள்ல அந்த மெசேஜ் வெர்ஷன் ஒன்று இருக்கு, Galatians 5 chapter 5 verse 22-24. How they explain. But what happens when we leave God's way? The same Galatians 5:22-24 in the message version, the Bible says, but what happens when we leave God's way? He brings gifts into our lives. Much the same way that fruit appears in an orchard. Things like
affection for others, exuberance about life, that is the quality of being full of energy, excitement, and cheerfulness. Serenity, that is the state of being calm, peaceful, and untroubled. And we develop a willingness to stick with things, a sense of compassion in the heart, and a conviction that a basic holiness permeates things and people. We find ourselves involved in loyal commitments, not needing to force our way in life, able to marshal and diet our energies wisely. எவ்வளோ டீட்டெயிலாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்க. The message version says, what happens when we leave God's way? He brings gifts into our lives. It's the same way that fruit appears in our trade. இந்த பழம் சோலையில போய் நம்ம பார்க்கும்போது எப்படி அந்த கனிகள்லாம் அப்படியே பூத்து குழுங்குதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். திங்ஸ் லைக் அஃபெக்ஷன் ஃபார் அதர்ஸ். மற்றவர்கள் நம்ம வாழ்க்கையில என்ன செய்தாலும் அதை சகித்து போகிற கிருபையை தேவன் கொடுப்பார். இப்பொழுதே நீங்க இந்த அன்பு உள்ளவளா இருக்கும்போது, the quality of being full of energy, சோர்ந்தே போக மாட்டீங்க, full of excitement, சந்தோஷமா இருப்பீங்க, full of cheerfulness, state of being calm, peaceful and untroubled. என்ன சோதனை வந்தாலும் சரி, எந்த விதமான சத்துருவின் கிரியைகள் உங்களுக்கு எதிராக வந்த போதும் சரி, மனுஷ சக்தியில் உங்களுக்கு எதிராக போராடினாலும் சரி, your heart will be untroubled. You'll have the peace. You'll be very calm. ஏன்னா எல்லாத்தையும் சகிக்கிற தன்மை உங்களுக்கு கொடுத்துருப்பாரு கர்த்தர். நீங்க விசுவாசிக்கிறவர் என்னன்னு நீங்க அறிவீர்கள். உங்களோட கூட இருக்காரு உங்களுக்கு தெரியும். உங்க நம்பிக்கை வீண் போகாது என்று உங்களுக்கு தெரியும். ஏன்னா நிச்சயமாக எனக்கு அந்த அன்பு அவர் கொடுத்துருக்காரு. ஆகையால் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூணுமே எனக்கு இருக்குது. ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. அதான் இங்க சொல்றாரு. ஸ்பிரிட் ஆஃப் லவ் நமக்கு வரும்போது நாம் எதற்கும் அசைக்கப்பட மாட்டோம். We develop a willingness to stick with things, a sense of compassion in the heart. ஒரு மனதுருவத்தின் அந்த இருதயத்தை நமக்கு கொடுப்பார். மற்றவர்களுக்காக அந்த ஜெபிக்கிற இருதயத்தை கொடுப்பார். கடந்த வாரத்தில் என்ன பார்த்தோம், சைனா தேசத்திலே 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவ்வளவு பெரிய மழை 3 நாள்ல பெய்யுதுன்னு சொன்னாங்க. எவ்வளவு பேர் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனாங்க. அப்போ உங்களுடைய ஹார்ட் வந்து அப்படியே கதறும். அவங்களுக்காக நீங்க ஜெயிப்பீங்க. உங்களுடைய இருதயத்துல நீங்க அப்படியே ஜெயிப்பீங்க. அந்த ஸ்பிரிட் உங்களுக்கு கிடைக்கும். the compassion heart. கிறிஸ்துவின் மனதுருகிற இருதயத்தை அவர் உங்களுக்கு வைப்பார். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்க அந்த பாரத்தை உங்களுடைய இருதயத்திலே நீங்க சுமந்து ஜெபிக்கும் பொழுது அங்க கர்த்தர் எல்லாரையும் விடுதலை பண்ணுவார். ஏசாயா 53:5 வயது நீங்க யாருக்காக மனதுருகி நீங்க ஜெபித்தீங்கன்னா அங்க அப்படியே விடுதலை ஆகும். என்ன பெரிய நோயா இருந்தாலும் சரி. வார்த்தை, உங்களுடைய மனதுருக்கம், உங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம் அங்க அப்படியே ரிலீஸ் ஆகும். சத்துரின் போராட்டத்தில் இருக்கிறவங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது கலத்திய 3:13 வயது நீங்க அந்த சாப கட்டளை முறிக்கும் போது முறியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துவார். எப்பொழுது இந்த அகாபே அன்பை தரித்தவர்களாக நீங்க வாழும் பொழுது, ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக நிறைய நடக்கும், உங்க குடும்பத்துக்கு எதிராக நடக்கும், பிள்ளைகள் மூலமா எதிராக நடக்கும். பட் யுவர் ஹார்ட் வில் பி untroubled. You'll be very calm, you'll be peaceful and untroubled. சோதனை வரும், அசைக்கப்படுவீர்கள். ஆனாலும் நீங்க பாக்குறது கர்த்தர். உங்களுடைய கண்மலையாய் கிறிஸ்துவிலே இருக்கும். எப்பா பாத்துக்கோங்கப்பா, ஒருத்தன் அசைக்கிறான், அவர் அப்படியே ஸ்திரப்படுத்துவார். ஒரு வசனத்தை கொடுப்பாரு. நானே உன் நம்பிக்கை வேணும்பா, அது பேசாம இருப்பார். நான் உனக்காக யுத்தம் பண்றேன் பாரு, நீ அமர்ந்தது நானே தேவன் அறிந்து கொள்ளுன்னு பாரு சொல்லுவாரு. வசனங்கள் மூலமா அவங்களோட இடைப்படுவார். அந்த வசனத்தை பிடிச்சிட்டு அப்படியே உட்காருங்க. உங்களுக்கு எதிராக வந்ததெல்லாம் அப்படியே இருக்கிற இடம் தெரியாம அப்படியே போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பேசிக் அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். அதேதான் இங்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆகையால் தான்
Pastor Paul Apostle, what he says in Romans chapter 8, verses 35 to 39. Who shall separate us from the love of Christ? Shall tribulation, or distress, or persecution, or famine, or nakedness, or peril, or sword? No. For your sake, we are killed all day long. We are accounted as sheep for the slaughter. Yet in all these things, we are more than conquerors through him who loved us. Hallelujah. For I am persuaded that neither death, nor life, nor angels, nor principalities, nor powers, nor things present, or nor things to come, nor height, nor depth, nor any other created thing shall be able to separate us from the love of God, which is in Christ Jesus our Lord. Hallelujah. இதுதான் ரோமர் 8:35-36-39 வரை வாசிக்கும் நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். கிறிஸ்துவின் நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவர் எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்புகிறவர்களாலே முற்றும் ஜெயங்குடையவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். இந்த நிச்சயம் உள்ள வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார் என்று. மகனே, மகளே, உன் கண்ணில் எல்லாவற்றையும் நான் காண்பித்தேன். கடந்த 16 மாதங்கள் உலகம் முழுவதும் கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டது. நான் உன்னை நடத்தி சென்றேன். எவ்வளவு உபத்திரம் வந்தது, வியாகுலங்கள் வந்தது, துன்பம் வந்தது. சத்ருவான நம்முடைய நம்பிக்கை எல்லாத்தையும் அசைத்தான், விசுவாசத்தை அசைத்து பார்த்தான். உயர்வு வந்தது, தாழ்வு வந்தது, வேலையில இழந்தோம். ஆனா இந்த ஆண்டு இரட்டிப்பான நன்மையினால் புதிய வேலையை கல்யாணம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உயர்வானால் தாழ்வானால் வேற எந்த சிஸ்டமும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவிலே அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று இந்த நிச்சயத்தோடு நாம் வாழ்கிறோமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆகையால் தான் பவுல் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 இடத்துக்கு அன்பே பெரியது என்று சொல்கிறான். அடுத்ததாக தேவன் விரும்புகிற இந்த அன்போடு நாம் வாழும்போது நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் என்ன? தேவன் அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. ரோமர் 5:3-5 வரை படிக்கிறோம். உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம். நமக்கு அருளப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படுகிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. We also glory in our sufferings because we know that suffering produces perseverance. Perseverance, character, and character, hope. And hope does not put us to shame because God's love has been poured out into our hearts through the Holy Spirit who has been given to us. ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் இந்த அன்பினால் நம்மை நிறைத்துக் கொண்டே இருப்பார். ஆகையால் தான் அந்த ஆவியானவரை நமக்காக கிருபையாக கொடுத்தார். நம் இருதயத்தை வாழ்வதற்காக, நம்மோடு கூட உறவாடுவதற்காக, நம்மோடு கூட வாழ்வதற்காக இந்த ஆவியானவரை கிருபையாக கொடுத்திருக்கிறார். நம்மை நடத்தி செல்வார் கடைசி மட்டும். நம்முடைய இருதயங்களிலே அது ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் மூலமாக இந்த தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே நாம் எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டுமோ அப்பொழுது ஊற்றப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் ஆசையிலே நாம் சிறில் அறைந்த வாழ்க்கை நாம் வாழ முடியும். Galatians chapter 5:24 கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அடுத்ததாக பிறனிடத்தில் அன்பு கூறுகிற அந்த வாழ்க்கையை தேவன் தருகிறார். Galatians chapter 5:14-22-23 நாம் பார்த்தோம் அல்லவா? ஒன்று நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். இந்த ஆவிக்குரிய கனி, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்காரு. அடுத்த தனக்கானவைகள் அல்ல, பிறனானவைகளே நோக்கி வாழ்க்கை கொடுக்கிறார். அதை பிலிப்பியர் 2-ம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாராக பவுல் சொல்கிறான். Philippians chapter 2 verses 1-4.
அதனால் கிறிஸ்தவர்கள் யாதொரு ஆறுதலும் அன்பினால யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பற்றும் இலக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவளாயிருந்து இசைந்த ஆத்துபாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றே வாதினாவது வீண் பெருமினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவருக்கு ஒருவர் தங்கினாலும் மேன்மையினாலும் எண்ண கடவர்கள். அவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளவே நோக்குவானாக என்று சொல்கிறத பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையே அங்கே பெரிய மாறுதலை நீங்க பார்ப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அன்பினால் நீங்கள் ஆட்கொள்ளும் பொழுது நாம் நமக்கானவைகளை நாம் மட்டும் நோக்குவதா இல்லை, பிறரானவை நோக்கிற வாழ்க்கையை அவர் தருகிறார். ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளமா இருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து நம்முடைய சந்தோஷத்தை நான் நிறைவாக்குறதுக்காக நான் அங்கே ஒன்றிய வாதினாவது வீண் பெருமினாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களில் மேன்மையாக அந்த எண்ணீர பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். அடுத்ததாக கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிற அந்த வாழ்க்கையை தருகிறார். எபேசியர் 5 நாம் பார்த்தோம்ல, எபேசியர் 5 முதல் 2 வசனங்கள். தேவனை பின்பற்றவர்களாகி கிறிஸ்து நமக்காக நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையா காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்ம அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்கிற என்று எபேசியருக்கு பார்த்துகிறான். கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிற அந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவன் நிலைத்திருக்கிறான், தேவன் நம்ம நிலைத்திருக்கிறான். யோவான் 4 16-17 வரை பார்த்தோம். தேவன் நம்மையில் வைத்திருக்கிற அந்த அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவன் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாஇருக்கத்தக்கதாக அந்த அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமா நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். இதுதான் யோவான் 1 யோவான் 4 வர செய்கிறான். தேவன் நமக்கு கொடுத்த அந்த அன்பை, அவர் நமக்காக காட்டின அந்த அன்பை, கல்வாரி சிலையிலே காட்டின அந்த அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவன் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனை நிலைத்திருக்கிறார். பாருங்க, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாஇருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுகிறது. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு இந்த பயம் வரக்கூடாது. நமக்கு தைரியம் உண்டாஇருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுகிறது. அவையெல்லாம் இந்த பாடுகள் வழியாக நம்மை கடத்தி இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை தேவன் நடத்தி செல்கிறார். அதுதான் இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு கொடுத்து 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 நம்மை நடத்துகிறார். கொடிய நோய்கள், கொள்ளை நோய்கள் வந்தது, கண்ணால பார்த்தோம். மரண ஓலம் நாடு முழுவதும் ஏற்பட்டது. ஒவ்வொரு குடும்பத்திலும் எத்தனையோ பிரெட் விட்னஸ் போனாங்க, எத்தனையோ பரிசுத்தவான்கள் போனாங்க. நினைச்சு பாருங்க. So you know what will happen when he comes. நியாய தீர்ப்புனாலே நமக்கு இந்த தைரியத்தை உண்டாக்கத்தக்கதாக அன்பு நம்மத்திலே பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமே நாமும் இருக்கிறோம் என்று சொல்கிறான். நம்முடைய அன்பு, நமது அன்பிலே நிலைத்திருக்கும் போது நாம் எதற்கும் பயப்பட மாட்டோம். நியாய தீர்ப்பு நாளிலே முகமுகமாய் நாம் அவரை பார்ப்போம். மறந்து போகாதீர்கள். அடுத்த கிறிஸ்துவின் சீசலாக வாழும் பாக்கியம் தருகிறார். யோவான் 13:34-35 வார பார்க்கணும். Gospel according to St. John chapter 13 verses 34 and 35. நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களுக்கு அன்பாயிருந்தது போல நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள். புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீசர் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். Hallelujah. Love one another as I have loved you, so you must love one another. By this everyone will know that you are my disciple, if you love one another. மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் நீங்கள் கிறிஸ்துவின் சீசர்களாக இருக்கிறீர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதை ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் வாசல் வழியாக அகத்தில் பிரவேசிக்கும் பாக்கியத்தை அவர் தருகிறார். அன்பு கடைசி வரைக்கும் நம்மோடு கூட வருகிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 22 12, 13, 14 வரப்படும். ரெவலேஷன் சாப்டர் 22 verses 12 to 14. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியின்படி அவனுக்கு நான் அளிக்கும் வரை என்னோட கூட வருகிறது. நான் அல்பாவும் உமையாவும் ஆதியும் அந்தவும் முந்தினவரும் இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர் ஆவதற்கும்
வாசல்கள் வழியா நகரத்திற்குள் பிரவேசித்திருக்கோம். அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவருடைய கற்பனையின்படி நாம் செய்கிறவர்களாக இருக்குவோம். ஆனால் நாம் அந்த அன்பை உடையவளாக வாழ்வோம். அதைதான் யோவானை நாம் பார்த்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், என்னுடைய கற்பனையின்படியும் என்னுடைய கட்டளையின்படி நடக்கிறவன் என்னை அன்பாரிக்கிறான். இந்த கற்பனையின்படி நாம் செய்கிறவர்களாக இருந்தோம்னால நாம் பாக்கியவான்களாக இருப்போம். எதுக்கு? நாம் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கும், வாசல்கள் வழியா நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கும் ஒரு கற்பனையின்படி செய்கிற பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். Blessed are those who wash their robes, that they may have the right to the tree of life and may go through the gates into this city. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாகவும் வாசல் வழியா நகரத்துக்குள் பிரவேசித்திருக்கோம். அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். கடைசியாக நாம் ஏன் நம் தேவனையும் அயலாரையும் நேசிக்க வேண்டும்? இரண்டு அன்பில்லாத தேவனை அறியார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:7-8. அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புல எவனும் தேவனா பிறந்து அவரை அறிந்திருக்கிறான், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாக இருக்கிறார். கிறிஸ்து நம்மில் அன்பா இருக்கிறது போல நாமும் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். அதேதான் யோவான் 15:12 நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்கள் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று சொல்கிறார். அடுத்து நாம் ஒருவர் அன்புள்ளவர் இருந்தால் கிறிஸ்துவின் சீசலாக இருப்போம் என்று அறிந்து கொள்கிறோம். அதை நாம் பார்த்தோம். யோவான் 13:35 நீங்கள் என்னுடைய சீசல் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார் என்று சொல்கிறார். அடுத்த தேவன் தம்முடைய ஒரே பேரனுக்கு முன்னே தந்தல்லே நம்மிலே அன்பு கொண்டார். யோவான் 3:16-17 வர பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரனுக்கு முன்னே விசுவாசிக்கிறவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தல்லே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். பாவம் அறியாத கிறிஸ்துவை தேவன் நமக்காக பாவமாக்கினார். ஆகையால் நாம் தேவனை நேசிக்கிறோம். 2 Corinthians 5:21 பார்க்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். God made Jesus who had no sin to be sin for us, so that in him we might become the righteousness of God. அடுத்ததாக கிறிஸ்துவை தேவன் நமக்காக சாபமாக்கினார். எல்லா சாப கட்டளையும் நம்மை விட்டு நீக்குவதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே நமக்காக சாபமாக்கினார். கலாத்தியர் 3:13-14 பார்க்கிறோம். Galatians chapter 3:13 and 14 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எதிர்க்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கியே மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான இந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இவ்வாறு ஆயிற்று என்று இங்கு பார்க்கிறோம். சாப கட்டுகள் எல்லாவற்றையும் அவர் உடைத்து எரிந்து ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் அவர் இவ்வாறாக செய்து முடித்தார். இப்பொழுது சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளிலே அன்பே பெரியது. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த நம்பிக்கை நமக்கு இந்த ஆத்மா நங்கூரமாய் இருக்கிறது. ஆயிலும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவளில் அன்பே பெரியது. தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டார் அல்லவா? அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தன்னுடைய ஒரே பிறனுக்குமான நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார் அல்லவா? அனுப்பி தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நாம் தேவனத்தில் அன்பு கூர்ந்தானல்ல, அவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அவர் அனுப்பினாலே அந்த அன்பு உண்டாகிறது. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, தயவுள்ளது, பொறாமை இல்லை, தன்னை புகழாது, எரிமாப்பா. நம்முடைய வாழ்க்கை சற்று இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போமா? இப்ப இந்த அன்புள்ள வாழ்க்கையை வாழ கிருபை தாங்கப்பா. இந்த அகாப்ப அன்பை
எங்கள் மேல ஊற்றுங்கள் என்று கேட்போமா? நாங்கள் எங்களை நேசிக்கிற போல பிறரை நேசிக்கிற கிருபையை தாங்க என்று கேட்போம். இந்த நேரத்தில் சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறார். அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அன்பு நம்மிடத்தில் இருக்கும்போது நாம் அநியாயத்தை சந்தோஷப்பட மாட்டோம், சத்தியத்தில் நாம் சந்தோஷப்படுவோம். நாம் சகலத்தையும் தாங்கிறவர்களாக இருப்போம், சகலத்தையும் விசுவாசிக்கிறவர்களாக இருப்போம், சகலத்தையும் நம்புகிறவர்களாக இருப்போம், சகலத்தையும் சகிக்கிறவர்களாக கூட நாம் வாழ முடியும். சற்று நம்மை ஒப்புக் கொடுப்போம் அந்த நேரத்திலே. தேவன் நம்முடைய வாழ்க்கையை இந்த அன்பின் மூலமாக தான் அளவிடுகிறார். அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லை. மனுஷர் பாஷையிலிருந்து தூதர் பாஷையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் சத்தமில்லை வெண்கலம் போலவும் ஓசையிலே கைத்தாலும் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், ஒருவேளை மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுற்றறிக்கப்படுவதற்கு கூட நான் ஒப்பு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனமே இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறார். ஆகையால் தான் தேவன் அன்பை நம்முடைய வாழ்க்கையை அளவிடுகிற அந்த அளவுகளாக உபயோகப்படுத்துகிறார். அன்பு ஒரு காலம் முடியாது. தீர்க்கதரிசனங்களால் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகள் ஒளிந்து போகும், அறிவானது ஒளிந்து போகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக வரும்பொழுது, நாம் அவரை பார்க்கும் பொழுது, அவரை சந்திக்கும் பொழுது, வருகையிலே நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நாம் இந்த அன்பிலே நிலைத்திருப்போமா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நேரத்திலே நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி ராஜா. அப்பா, நீங்க எங்களோடு கூட இடைப்பட்டீங்க ராஜா. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்று நேரத்திற்கிறதிலே இவைகளில் அன்பே பெரியது என்று எங்களோடு கூட இடைப்பட்டீங்க. கர்த்தாவே, கிருபையாக கொடுத்திருந்த வாழ்க்கையிலே அப்பா, நாங்கள் உங்களுடைய கட்டளையின்படி கற்பனையின்படி கர்த்தாவே நாங்கள் வாழும் பொழுது கர்த்தாவே, இந்த அகாப்பை அன்பு கர்த்தாவே, இந்த கிறிஸ்துவின் அன்பு, ஹல்லேலூயா அப்பா, உம்முடைய அன்பு எங்களுடைய இருதயத்திலே கர்த்தாவே ஊற்றப்படுகிறதப்பா பரிசுத்த ஆவியானவரால். அந்த அன்பிலே நாங்கள் வாழும் பொழுது சகலத்தையும் சைக்கிறவர்கள அங்க வாழ முடியும்பா. கடைசி மட்டும் கர்த்தாவே இந்த அன்பு, இந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருந்து கர்த்தாவே, எங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட விசுவாச ஓட்டத்திலே கர்த்தாவே, கண்களை ஆய கிறிஸ்து மேலே கண்களை பைத்தலா ஓடும்பொழுது கர்த்தாவே, நான் விசுவாசத்திற்கு இன்னார் என்று அறிவேன் என்று பசு போல சொல்வது போல இந்த விசுவாசத்தோடு நான் ஓடும்பொழுது, இந்த ஆத்மா நங்கூரமான கிறிஸ்துவ மேலே இந்த கண்களை பைத்தவளாக ஓடும்பொழுது, அந்த நம்பிக்கையோடு ஓடும்பொழுது கர்த்தாவே, ஹல்லேலூயா உம்மை சந்திக்கிற நாளிலே கர்த்தாவே, வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தாவே, இந்த அன்பு எங்களை எல்லா பயத்துக்கும் விலைக்கு பாதுகாத்து கடைசி மட்டும் கர்த்தாவே உம்மோடு சேர்க்கிற கிருபையை இப்போ இந்த அன்பு எங்களுக்கு தருகிறது என்று கற்றுக் கொடுத்தீங்க. நன்றி ராஜா. அது உணர்ந்தவளாக கர்த்தாவே நாங்கள் வாழ இப்போ எங்களுக்கு கிருபையை தாங்க ராஜா. நாம் கர்த்தாவே திட்டம் தெரியுமா பேசுங்க. இப்போ அன்பில்லாத தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். கிறிஸ்து நம்மில் அன்பா இருக்கிறது போல நாம் ஒருவரோடு அன்பா இருக்க வேண்டும் என்று பேசுங்க ராஜா. நாங்களும் கர்த்தாவே எங்களை நேசிக்கிற போல பிறரை நேசிக்கிற கிருபையை எங்களை தாங்க ராஜா. அப்பா, நீங்க உங்களுடைய ஒரே பிறனுக்குமானே தந்துள்ளே இப்படி எங்களை அன்பு கூர்ந்தீங்க. நாங்களும் கர்த்தாவே எங்களுக்குள்ளவே இல்லப்பா, பிறனுக்குள்ளே நோக்கிற பாக்கியத்தை எங்களை தாங்க ராஜா. மற்றவரை நேசிக்கிற கிருபையை தாங்க ராஜா.
எங்களுக்கு எல்லாவற்றையும் கல்வாசி செய்து முடித்தீங்க ராஜா. அது கத்தில் கொண்டவர்களாக ஓடிய பாக்கியதையும் தாங்க ராஜா. உங்க பிரியமுள்ள அந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஹalleluya நீங்க வரும்பொழுது கர்த்தாவே உம்மை சந்திக்கிற பாக்கியத்தையும் கிருபையும் எங்களுக்கு கொடுத்து கர்த்தாவே அழித்ததற்காக நன்றி ராஜா. துதிக்க நம்ம எல்லாவற்றையும் சேர்த்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.